Hello everyone. In the video we will see amniocentesis technique. This technique is very important topic under the reproductive health chapter. So first amniocentesis எதுக்காக பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா first நம்ம தெரிஞ்ச விஷயத்தோட நம்ம இந்த டாபிக்கை கனெக்ட் பண்ணலாம். நம்ம வீட்ல ஒரு pregnant women pregnant lady இருந்தாங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி ஹாஸ்பிடல்ஸ் போவாங்க. அவங்க ஹாஸ்பிடல் போறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்னு மதரோட ஹெல்த் அண்ட் பேபியோட ஹெல்த் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக அவங்க frequent ஹாஸ்பிடல் போவாங்க. இன்னொன்னு பேபியோட செக்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க பொறுக்க போற குழந்தை வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதாவது பேபியோட ஹெல்த் மதரோட ஹெல்த் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது இட் இஸ் அலவுட் இன் இந்தியா. ஸோ அது வந்து யார் வேணா பண்ணலாம். பட் செகண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் டு செக் த செக்ஸ் ஆஃப் த பேபி, அதாவது குழந்தை வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு செக் பண்றது வந்து இட் இஸ் நாட் அலவுட் இன் த இந்தியா. இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் இந்தியா. ஸோ இதில் மதரோட ஹெல்த் அண்ட் பேபியோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரீனிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஆம்னியோசென்டசிஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் கிடையாது. இட் இஸ் அ டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ். டயக்னோசிஸ்னா என்ன மேம் அப்படின்னா, ஒரு டிசீஸ் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில டெக்னிக்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா, அதுதான் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இட் இஸ் அ diagnostic technique. So diagnosis அப்படின்னா என்ன, to find whether the disease is present or not, as certain techniques is used. Okay, that is called diagnostic technique. For example, உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச diagnostic techniques என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து கேட்பாரு, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது you will start saying something, right? எனக்கு ஃபீவர் இருக்குது and I have a cough, cold அந்த மாதிரி சொல்லுவீங்க. பட் ஃப்ரம் டாக்டர் சைடு ஹி வில் யூஸ் லைக் வாட் டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் தெர்மோமீட்டர் வச்சு உங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். அண்ட் ஹி கேன் கோ ஃபார் SpO2, உங்களோட பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணலாம், பிபி செக் பண்ணலாம். ஆல் தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஐ ரைட் ஹியர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ரேடியேஷன், எக்ஸ்ரே யூஸ் பண்ணி போன் ஃப்ராக்சர் இருக்கான்றதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க தெர்மோமீட்டர். சிடி ஸ்கேன்ஸ், nowadays CT scans are performed. MRI, magnetic resonance imaging, all these equipments are considered to be a diagnostic, purely diagnostic equipments. So diagnosis means what? It's just used to find the disease. Okay, இது எதுக்காக பண்றாங்க மேம் ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னா, அந்த பேபியோட ஹெல்த், நாட் ஓன்லி ஹெல்த், the sex of the baby can also be determined. So it is used to find, it is used to what? Find, கண்டுபிடிக்கிறதுக்காக. It is used to find the defects of the baby before birth. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது when it is present in the mother's uterus, uterusல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் இருக்கு, டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் ஆம்னியோசென்டசிஸ். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, when a pregnant woman is approaching towards a hospital for amniocentesis, the very first step taken by the doctor is ultrasound screening is performed. You know that ultrasound அப்படின்றது என்னன்னா, it is a diagnostic techniques. See, suppose you take x-ray, CT, MRI. இந்த x-ray and CT ரெண்டுலையுமே என்ன யூஸ் பண்ணி டயக்னோஸ் பண்றாங்க அப்படின்னா, radiations. Radiations or in general they are harmful. So X radiation and CT radiation, they'll be using radiations to detect the disease. In case of MRI there is no radiation, it uses magnet. And here ultrasound la vandu in case of pregnant women, see, radiation is not that much prescribed. So here they are using ultrasound waves. So sound waves won't cause that much defect with compared to radiation. So inga வந்து ultrasound அப்படின்ற sound waves யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, பேபியோட லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. தமிழ் மூவி சாங்ஸ்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம், மேல வந்து பிளாக் கலர்ல வந்து லைக் விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா சாங்ல கூட வந்து ஒட்டியிருப்பாங்க இல்லையா, நயன்தாரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலரில் இமேஜஸ் வந்து அவங்க வீட்டில் மேலெல்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, தட் இஸ் அ பிக்சர் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். ஸோ அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி பேபியோட மூமெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறது தான் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரீனிங் மெத்தட். ஸோ இதில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னென்ட் விமனுக்கு தெர் இஸ் நோ சச் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஹியர் த லொக்கேஷன் ஆஃப் த பேபி அண்ட் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த பேபி இஸ் ஈஸிலி டிடெக்டட். ஓகே, தென் they'll inject a needle. ஒரு நீடில் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, they'll inject inside the uterus.
to the baby. Okay, so baby surround பண்ணி வந்து என்ன இருக்கும்னா ஒரு amniotic fluid இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த amniotic fluidனா என்ன மேம், அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see whenever you are ordering some glass items இல்லை ரொம்ப ப்ரிஷியஸான ஐட்டம்ஸை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே ஆர்டர் பண்ணும்போது இல்லை பேக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணும்போது they will not send just like that. ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து அப்படியே நம்மளால பேக் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. we have to give one space, இல்லை அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து ஒரு குஷன் மாதிரி சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம சென்ட் பண்ணுவோம் இல்லையா. why? because உள்ள இருக்கிற அந்த கிளாஸ் மெட்டீரியலுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் அம்மாவோட யூட்ரஸில் வளர்கிற குழந்தைக்கு வந்து சரவுண்ட் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அந்த ப்ரொடெக்ஷனுக்காக என்ன இருக்குன்னா ஸ்பாஞ்சுக்கு பதிலாக ஃப்ளூயிட் இருக்கும், லிக்விட் இருக்கும். ஸோ அந்த லிக்விடுக்கு பேர் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இந்த டெக்னிக்கில் நீடில் வச்சு அந்த ஃப்ளூயிடை வெளியே எடுத்து அந்த ஃப்ளூயிடில் இருக்கிற பேபி செல்ஸை வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். அதனால தான் அந்த டெக்னிக்கு பேர் amniocentesis. Amniocentesis means amniotic fluid of the baby is taken out with the help of needle. So எவ்வளோ fluid மேம் வெளியில் எடுப்பாங்க டெஸ்ட்டுக்காக அப்படின்னா just 15 ml of fluid will be taken out. Next, அந்த ஃப்ளூயிடில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடில் வந்து பேபி, ஏன்னா அந்த பேபியை சரௌண்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பாக பேபியோட செல்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஃபீட்டல் செல்ஸ் அப்படின்றது பேபியோட பாடி செல்ஸ் வந்து அதில் இருக்கும். இப்போ அந்த பாடி செல்ஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. நாம் வந்து அந்த செல்ஸ் எடுத்து அதோட குரோமோசோம்ஸை வந்து மேப் பண்ணுறதுக்கு அந்த செல்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், லேப் அப்படிங்கும்போது we will use the word called in vitro. In vitro அப்படின்னா outside the body. Outside the body. For example, test tube babies வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவுட் சைட் த பாடி. அதனால தான் அதுக்கு பேர் IVF, இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ அவுட் சைட் த பாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபீட்டல் செல்ஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். இந்த ஃபீட்டல் செல்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடச்சிது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து கிடச்சிது இல்லையா. ஓகே, இப்போ இந்த செல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are allowed to multiply for many times. That particular procedure, actually what procedure we are entering is called karyotyping. ஓகே, இப்போ இந்த செல்ஸை நம்ம டிவைட் பண்ண விட்டாதான் we will get large number of cells, right? இப்போ இந்த செல் டிவிஷன் நடந்துட்டு இருக்கும்போது during the metaphase stage the cell division will be stopped. ஏன் மேம் மெட்டாஃபேஸ் ஃபேஸில் வந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் யூ நோ தட் இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் ஆல் த குரோமோசோம்ஸ் வில் கம் இன் த மிடில் ஆஃப் த செல், ரைட்? அதுவும் இல்லாமல் அந்த குரோமோசோம்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ குரோமோசோம்ஸ் வில் பி thick during the metaphase stage. அதனால நம்ம மெட்டாஃபேஸில் அந்த செல் டிவிஷனை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த குரோமோசோம்ஸை we are going to map in a separate sheet. ஒரு ஷீட்டில் அந்த குரோமோசோம்ஸ் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் here, if you take a sheet like this, in this sheet you are going to map the 23 pair of chromosomes in the sheet. This process is called karyotyping. So amniocentesis is the process of extracting amniotic fluid, ultrasound is a screening procedure, and karyotype is mapping of chromosomes in a sheet. Okay, so இந்த karyotyping பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அம்மாவோட பாடியிலேருந்து நம்ம எடுக்கிறோம். அதில் என்ன இருக்குது, ஃபீட்டல் செல்ஸ் இருக்கணும். ஃபீட்டல் செல்ஸ் தான் we are going to culture-னா என்ன மேம் அப்படின்னா it's nothing but just a multiplication process. We need lot of cells, right? So for that we are going for multiplication. So culture is nothing but multiplication. Karyotyping is nothing but the mapping of, not cell, mapping of chromosomes. Chromosomes map பண்ணுற process தான் என்னன்னா karyotyping. Okay, இப்போ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் மேம், ஏன் இதை நம்ம பண்ணணும், இவ்வளோ ப்ராசஸ் ஏன் பண்ணணும், ஃப்ளூயிடை வெளியே எடுத்து செல்ஸை கல்ச்சர் பண்ணி மெட்டாஃபேஸில் ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் எடுத்து மேப் பண்ணும். why we have to do that? Yes, there are some significance in doing this. The very first significance is, see, genetic disorders can be detected at the earlier stage. Genetic disorders na enna, see, when we are mapping the chromosomes we should have 2 copies of chromosomes. Why 2 copies? Because your mother will be giving you 1 copy, your father will be giving you 1 copy. So this is maternal chromosome, this is what? Paternal chromosomes. Like this we will have how many pairs of chromosomes? 23, right? So 23 pairs of chromosomes இருக்கும்போது, suppose if there is any defect, here I have written defect example is, see, if 21st chromosome
instead of 2 chromosomes, if there is an extra chromosome, the extra chromosome is present, then this disease is considered to be trisomy. This disorder is called Down syndrome. Okay, இப்படி இருந்தா என்ன மேம் பண்ணலாம்? இப்போ வந்து நம்ம டிடெக்ட் பண்ணும்போது பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு chromosomal disorder இருந்தா, okay, what is the next step? Next step is with the advice of doctor, with the advice of legal advice of doctor. Suppose and the baby வந்து if it causes very danger to mother, அந்த அம்மாவோட ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து டேஞ்சரஸாக இருந்ததுன்னா, இல்லை அந்த பேபியோட லைஃபே ரொம்ப வந்து மிசரபிளாக இருந்ததுன்னா, then the particular women can go for abortion only with the prescription of doctor. Okay. So first is what? Congenital or chromosomal defects. Any disorders can be identified. What is this congenital? Congenital means the disease which are present at the birth. இப்போ நமக்கு பிறக்கும் போதே நமக்கு கூட சில டிசீஸ் வருது இல்லையா, அதுதான் நம்ம congenitalனு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் லைக் டிசீஸ் லைக் உங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகுறது, அதுக்கப்புறம் கோல்டு, COVID-19, these all diseases are not coming from the birth, right? These are all acquired. But from the birth உங்களுக்கு சில டிசீஸ் இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? congenital disease அப்படின்னு சொல்கிறோம். Next, the very important thing, but it is banned in India, sex determination can be done. Sex determination is what? பிறக்க போகிற சைல்டு வந்து மேல் சைல்டா ஃபீமேல் சைல்டா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, எஸ், வி ஆர் மேப்பிங் த 23 chromosomes. அந்த 23 chromosomes-ல 23வது குரோமோசோம், 23rd குரோமோசோம் XXஆ இருந்ததுன்னா அந்த சைல்டு ஃபீமேலாக இருக்க போது, அதுவே XYஆ இருந்ததுன்னா அந்த சைல்டு மேலாக இருக்க போது. ஓகே, இப்போ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறது நல்லது தானே மேம்? பிறக்கிற குழந்தை மேலா ஃபீமேலான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? அதை ஏன் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, see, there is a problem called female infanticide. What is female infanticide? பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. See, they intentionally kill the female child and okay, அதை female child kill பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, there is a instability in the sex ratio all over the world. So sex ratio affect ஆகிறதுனால Indian government have banned the sex determination in hospital or any scanning centers. Okay, so next is metabolic disorders. Metabolic disorders are same like அந்த குழந்தைக்கு ஏதாவது defect இருக்கா, very serious health disorders can also be detected. Example is phenylketonuria is a metabolic disorder. It is also have the base from the gene. Okay. Next, based on the karyotype, MTP can be done. What is MTP? Very important concept. MTP, medical termination of pregnancy. Medical termination of pregnancy. Medical termination of pregnancy is nothing but abortion, which means அந்த child வேணாம் அப்படின்றது வந்து either doctor or மதரோட ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா with the help of advice of doctor they can go for MTP, which means abortion. Medical termination, which means the end of pregnancy, can be done, but not at all situations. Okay, only if the doctor prescribes on 2 conditions. Only if the baby life is miserable na enna, and the குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை ரொம்ப சஃபர் ஆக போகுது, it will be like very pathetic. அந்த குழந்தையோட லைஃப் வந்து it is going to be very pathetic அப்படின்னா, yes, they can go for MTP. Else, okay, the baby is fine, okay, no issues with that, but suppose if something happens to the mother, if there is some danger to the mother, expected danger to the mother, then they can go for the MTP. This is all about amniocentesis. If you want any other concepts, you can type in the comment section. I'll be making the video on that also. Thanks for watching.